இருக்கும். ஸோ இது வந்து கல்லா என்னன்னு தெரியலன்னு சொல்ல மாட்டீங்களா. ஸோ அந்த மெட்டீரியல் தான் இது. சாந்தூர் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. டீ குடி மாதிரியே இருக்கு இல்லையா. இது நம்ம எல்லாத்தோட வீட்லேயும் கிச்சனில் இருக்க பிளாக் கேலக்ஸி பிளாக் ஆர் பிளாக் கேலக்ஸி உத்து பார்த்தா கிளிட்டரிங் ஆகிட்டே இருக்கும். யாராக இருந்தாலும் கடைசியில் கருப்புக்கெல்லாம் வேணும், அது உள்ள புள்ளியாக இருக்கிறது கிளிட்டரிங் ஆகணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதுதான் அந்த கேலக்ஸி. ஸோ நம்ம இப்படியே வந்து இல்லை ஆப்போசிட் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மெட்டீரியலுக்கு பார்த்து போயிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மெட்டீரியல், ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது வந்து பாமா பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய சேலத்தில் ஒரு மெட்டீரியல் வந்துட்டு இருந்துச்சு, அந்த மைண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் இப்படி தான் வரும். இதே மாதிரி கிருஷ்ணகிரியில் வந்து நம்ம போஸ் பேரடைஸ்ன்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் வரும். ஸோ அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து அந்த மெட்டீரியல் இல்லை, இது ராஜஸ்தான் மெட்டீரியல். இது லிச்சி பிளாக் லிப்போத்ரா நம்ம யூஸ்வலாக பார்க்குற மெட்டீரியல், நம்ம எல்லா வீட்லையும் யூஸ் பண்ணுற மெட்டீரியல். முக்கியமாக பார்த்தோம்னா இதுதான் என்னன்னே தெரியல. ஆக்சுவலாக இது வந்து பாலிஷும் இல்லை, அப்பாக்சி இல்லை, பேக்கிங் இல்லை. இது கோட்டா ஸ்டோனா சிமெண்ட்டு கல்லா இது என்னன்னே தெரியல. ஸோ இருந்தாலும் எடுத்து வச்சுக்குவோம். ஸோ அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ் அந்த ஃபேமிலி அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம ரிலேட்டடாக போயிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் போயிடலாம். இப்போ மார்பிள் இருக்குது அந்த சைடு, அங்கேருந்து நம்ம வந்துடலாம். ஸோ அலாஸ்கா கோல்டு நிறையா இருக்குது, பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோ இருக்குது. எப்படி நம்ம ஊர் மதுரை ஒரிசா நல்லா இருக்கு இல்லையா. லாவெண்டர் மணி ஒயிட் குருவா கோல்டு இல்லை. எங்கே போனாலும் நம்ம ஊருக்கு நம்ம வேலையை காமிச்சிருக்கு. ஸோ ஃபைன். அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கோட்ஸ், அதெல்லாம் நீங்கள் டைல்ஸ் கடையிலே பார்த்துடலாம். அது டைல்ஸில் நிறைய பேட்டர்ன் இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் டைல்ஸில் நிறையா இருக்குது. இது டைல்ஸ் தான், ஃபுல் பாடி டைலு, நீங்கள் டைல்ஸ் கடையிலே பார்த்துடலாம். சம் அலாஸ்கா கோல்டு ஓகேங்க. ஜுவல்லரிக்குள்ளே பூன மாதிரி இருக்குல்ல, அவ்வளோ கிளாரிட்டியாக செம்மையா. ஸோ ஃபைன். திஸ் தான் வந்து ஒயிட் மார்பிள். ஒன்னொன்றுக்கு தனித்தனியாக ப்ரைஸ் கேளுங்க, ஒன்று ப்ரைஸ் லிஸ்ட்டு சொல்லிகிட்டே வரணும், கஷ்டம். அதனால் ஒன்று தனித்தனியாக ப்ரைஸ் கேட்டுருங்க, தனித்தனியாக ப்ரைஸ் சொல்லிடலாம். இப்படியே நம்ம ஃப்ரெண்டில் போயிடலாம். நீ நம்ம ஊருக்கள் ஏதாவது ராஜஸ்தானில் வச்சுருக்காங்களான்னு பார்த்துட்டு, இது எப்படி இருக்குது அலாஸ்காவில் இது ஒரு ஐட்டம். இதுக்கு பேர் அவங்க தான் வச்சுக்கிறாங்க, ஏன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி இன்னொரு பேட்டர்ன் கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் அவங்களே ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க, கேட்டால் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக ப்ரொடக்ஷன் ஆகுது. மேலே டேப் போட்டு பேக் பண்ணிடுவாங்க, பின்னாடி இன்னொரு டேப் போட்டு அப்பாக்சி பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே இப்போ ரிவர்ஸ் ஒட்டிருக்குமா, இன்னொரு இது போட்டு ஒட்டிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஊர் கல் மாதிரி, ஹைதராபாத் கல் மாதிரி, தெலுங்கானா கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது. இங்கே ஒரு அலாஸ்கா பி ஒயிட் ராஜஸ்தான். பழைய காலத்து ஸ்பாட்ஸ். ஸ்குவாட்ஸ்ன்னு வரும்போது இப்படி தான் வந்துச்சு.
ஸோ அதுக்கப்புறம் கலிங்கா ஸ்டோன் வந்துருச்சு. ஸோ இது ஒரு ஹார்டான மெட்டீரியல் தான். இது கல் கிடையாது, அது ஆர்டிஃபிஷியல். அது நல்லா இருக்கு இல்லையா? பாலா டீ ஒயிட் கிளியராக இருக்கு. ஸோ இது வந்து தும்கூர்